நமஸ்காரம். வெல்கம் டு மியூசிக்கல் நோட்ஸ். இன்னைக்கு ஒன் மேன் ஒன் ராகன்ற ஷோல நாங்க எடுத்துக்கிற ராகம் கேதாரம். கேதாரம் ராகம் 29வது மேலகர்த்தாவான தீர சங்கராபரணம் ராகத்தின் ஜன்ய ராகம். அதோட ஆரோகணம் ஆரோகணம் இப்போ பார்ப்போம். இன்னைக்கு கர்நாடக இசையில நாங்க எடுத்திருக்கிற கீர்த்தனை புரந்தரதாசர் அவர்கள் இயற்றிய சிம்ம ரூபநாத ஸ்ரீஹரி ஏகதாளம். இப்போ திரை இசைக்கு வருவோம். நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த கேதார ராகத்துல நிறைய பாடல்கள் கம்போஸ் பண்ணலைன்னாலும் 2 முத்தான பாடல்கள் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு பாடல் நிழல்கள் படத்துல வர பாடல். இந்த பாடல் வைரமுத்து அவர்கள் இசைஞானி இளையராஜா அவருடைய சேர்ந்து எழுதிய முதல் பாடல். இந்த பாடல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு சேதி தரும். வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு சேதி தரும். ஒரு நாள் உலகம் நீதி பெறும், இரு நாளிகளும் தேதி வரும். கேள்விகளால் வேள்விகளை நான் செய்வேன், இது ஒரு பொன்மாலை பொழுது. மாணவர்கள் நாடுகிறார், நேரமுடை உலகிறார், இது ஒரு பொன்மாலை பொழுது. ஆரே ஓம் லலலா நேஹா ஓம். இன்னைக்கு நாங்கள் எடுத்திருக்கிற சிறப்பான பாட்டு 1990ல ரிலீஸ் ஆன மைக்கேல் மதன காமராஜன்ற படத்துல இருந்து சுந்தரினியும் சுந்தரனானுன்ற பாட்டு. இந்த பாடலுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. டைரக்டர் சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் சிவஸ்துதி மாதிரி இந்த பாடல் வேணும்னு இசைஞானி அவர்கள் கிட்ட கேட்டிருந்தாரு. அவரும் டியூன் போட்டு கம்போஸ் பண்ணி தான் இந்த கேதார ராகத்துல அமைஞ்சது. இந்த பாடலை கேஜே ஜேசுதாஸ் அவர்களை தான் முதல்ல பாட வைக்கணும்னு நினைச்சாரு. ஆனா அவர் பிஸியா இருந்து ரெக்கார்டிங்க்கு வர முடியாத காரணத்தினால அவரோட அடுத்த சாய்ஸ் கமல்ஹாசன் அவர்களா இருந்தார். கமல்ஹாசன் அவர்கள் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களிடம் கர்நாடக இசை பயின்றிருக்கார். அதனாலேயே இந்த பாட்டை ரொம்ப அழகா பாடியிருப்பார். இவரோட சேர்ந்து ஜானகி அம்மா அவர்களும் இந்த பாடலை மிகச்சிறப்பா பாடியிருப்பாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
இன்னைக்கு கேதாரம் ராகத்தை எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோல நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒவ்வொரு ராகத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்றத பார்ப்போம். நன்றி.